FTP நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் திமுக எதிர்ப்பாளர் திரு கிஷோர் கே சாமி இணைஞ்சிருக்கார். வணக்கம் கிஷோர். வணக்கம். ஸோ கிஷோர், இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலே முக்கியமான ஒரு நாள். உதயநிதி பிகம்ஸ் டெபுட்டி சிஎம். ஸோ அஃபிஷியலாக நம்பர் 2 இவர் தான் அப்படின்னு தே அனௌன்ஸ்டு. ஸோ ஹவு டு யூ சி திஸ்? எதிர்பார்த்த ஒன்று தானே. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பயணம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க 2014 வரைக்கும் ஒரு பயணம்னு சொல்லலாம். 2014க்கு அப்புறம் வேறு ஒரு பயணம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். சரி, உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு திராவிட இயக்கத்துடைய வரலாறு நல்லா தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு நல்லா தெரியும். பட் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி தலைமை ஏற்று அந்த தலைமை 1969 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு முதலில் ஆட்சி தலைமையை ஏற்று, அதற்கப்புறம் கட்சி தலைமையை ஏற்று கருணாநிதியுடைய அந்த பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதில் 1980களில் ஆர் 1970களில் மேபி ஸ்டாலினுடைய அந்த ஈடுபாடு அப்படின்றது ஸ்டாலின் மட்டும் கிடையாது, கருணாநிதியுடன் அவருடைய குடும்பத்தினர் எப்பொழுதுமே பிரதிநிதித்துவம் பெற்றுக்கொண்டே இருந்தார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. முரசொலி மாறனா இருக்கட்டும், அதே சமகாலத்தில் அழகிரியா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அழகிரி 80களில் சென்னையில் வேண்டாம் அப்படின்னு மதுரைக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் மதுரைக்கு அனுப்பப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, இங்கே இருந்தால் ஸ்டாலினோட பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். இப்படி இந்த கருணாநிதியுடைய குடும்பத்துடைய ஆக்கிரமிப்பு அப்படின்றது இந்த கட்சியில முற்றிலும் முழுவதுமாக இருந்தது. இந்த ஆக்கிரமிப்பு என்பது ஒரு கட்டத்தில் யாருக்கு இந்த வாரிசு என்கிற அந்த பதவி வரப்போகிறது அப்படின்ற கேள்வி வந்தபோது நிறைய சேலஞ்சர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா முஸ்லீம் மாறன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் கருணாநிதியின் மனசாட்சி என்றெல்லாம் சொல்லப்பட்டார். 2001 ஒரு சொதப்பலான ஒரு கூட்டணியை ஸ்டாலின் ஏற்படுத்தினார். சாதி சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் கட்சி யாரும் வரல. இப்போ சாதி சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இதை அவர் ஏற்படுத்தினார். அதை ஏற்படுத்தியதை கடுமையாக விமர்சித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வேட்பாளர் தேர்வுலேருந்து எல்லாமே தவறு அப்படின்னு விமர்சித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க முரசொலி மாறன். அதற்கு தான் பதிலை கருணாநிதி சொன்னார், அவர் என்னுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பல்வேறு குடும்ப ஆதிக்கங்கள் அங்கே இருந்தது, பவர் சென்டர்ஸ் இருந்தது. இதெல்லாம் கருணாநிதியோடைய ஏஜ் ரிலேட்டட், அதாவது அவருடைய வயது மூப்பின் காரணமாக அது வீணாக துவங்கும் பொழுது துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். அழகிரி மத்திய அமைச்சராக, உரத்துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்ளும் வரை துணை முதலமைச்சர் என்கிற அந்த கோஷமே எழல. அவர் பதவி ஏற்ற உடனேயே துணை முதலமைச்சர் அப்படின்ற கோஷம் எழுந்தது. எங்கே எழுந்தது அப்படின்னா கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது துர்கா ஸ்டாலின் அழகிரிக்கு நிகராக புரோட்டோகாலில் இவருக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படணும், முதலமைச்சருக்கு நிகரான ஒரு முக்கிய, ஏன்னா அவர் மத்திய அமைச்சர், இவர் என்னன்னாலும் மாநில அமைச்சர் தான். ஊராட்சித்துறையா ஏதோ ஒரு உள்ளாட்சித்துறையா அப்படிங்கும்போது ஒரு மாநில அமைச்சர் தானே. அப்போது அழகிரிக்கு நிகரான ஒரு இதை புரோட்டோகாலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அதை வாங்கினாங்க. அப்படியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் 2014 தேர்தல், 2014 தேர்தலில் ஸ்டாலினுடைய தேர்வுகள் எல்லாமே கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய நபர்களே வேட்பாளர்களாக போட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அப்படி எழுந்த ஒரு நிலையில் ஒரு பின்னடைவை சந்தித்தது அந்த தேர்தலில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி கொஞ்சமாக ஸ்டாலினுடைய குடும்பத்துடைய கண்ட்ரோலுக்குள்ளே வருது. 2014க்கு அப்புறம் ஒரு நபருடைய டாமினேஷன் அதிகமாகுது. அது யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சபரீசன். சபரீசன் என்ற நபர் OMG அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறாரு.
2014 தேர்தலில் தான் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்றது பெருசாக பேசப்படுது. இதில் பங்கேற்ற நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசாந்த் கிஷோர். ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் அப்போ அந்த காலகட்டத்தில். அப்போ பாஜக இங்கே வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் அவங்க வந்து நல்லுறவை வைத்திருக்கிறார்கள். அப்படின்ற ஒரு சூழலில் பிரசாந்த் கிஷோர் இஸ் நாட் வில்லிங் டு டிஸ்டர்ப் தட். அப்படி இருக்கும் பொழுது பிரசாந்த் கிஷோருடைய டீமில் இருந்த ஒரு நபர் சுனில் கொனாகுலு அப்படின்ற அந்த நபரை இவங்க பிக் அவுட் பண்ணி அந்த சுனிலை இவங்க அணுகி எங்களுக்கும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் ஓஎம்ஜி. ஒன் மைண்ட் குரூப்பா, ஒன் மைண்ட் ஜென்ரேஷனா, வாட் எவர் இட் இஸ். இந்த ஓஎம்ஜி என்ற நிறுவனம் வந்ததே கருணாநிதிக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து அப்போ திமுக தலைவர், அவருக்கே தெரியாது. சுனில் வந்து எப்படி அன்பில் மகேஷ் இருக்கா மாதிரி இன்னொரு பிள்ளையாகவே பார்க்கப்பட்டார் அந்த வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் என்னன்னா, கருணாநிதியை யார் சந்திக்கலாம், யார் சந்திக்க முடியாது அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய அத்தாரிட்டியை ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். 2012-13 காலகட்டத்தில் தான் அழகிரி அந்த வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில் அவர் வந்து சண்டை போடுறார், கருணாநிதிக்கிட்ட சண்டை போடுறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ரெஸ் மீட்டும் பார்த்துருப்பீங்க. என்னிடம் கடுமையாக நடந்து கொண்டார், என்னிடம் அசிங்கமாக பேசினார், தரக்குறைவாக பேசினார் அப்படின்லாம் கருணாநிதி இறந்து போகிறாரு, ஸ்டாலின் இறந்து விட போகிறார் அப்படின்லாம் சொன்னார் அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு அழகிரி வெளியேற்றப்பட்டு விட்டார். அழகிரி வெளியேற்றப்பட்டு விட்ட நிலையில் கருணாநிதியை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் கும்பல் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை அரங்கேற்றியது. அதாவது என்ன, யாருமே பார்க்க முடியாதவர். அவரை பொறுத்தக்கும், கருணாநிதியை பொறுத்தக்கும் என்னன்னா, அவர் வந்து மக்கள், அதாவது மக்கள்ன்றவர் தொண்டர்கள், வாயா உட்காரியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவர். நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா சைக்கலாஜிக்கலி he will start becoming senile. இதை நோக்கி கருணாநிதியை கொண்டு சென்றது ஸ்டாலின் கும்பல் தான். இது சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இதை அழகிரியே என்னிடம் சொல்லியிருக்கிறார். சரியா, நான் எந்த இடத்துலையும் உங்களுக்கு பொய்ய சொல்ல, இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, அப்போ கருணாநிதி தனிமைப்படுத்தப்படுகிறார். ஏன் தனிமைப்படுத்தப்படுகிறார் என்றால், கருணாநிதி தனிமைப்படுத்தப்பட்டால்தான் ஸ்டாலின் வர முடியும். அப்போ ஸ்டாலினை கொண்டு வருவதற்கான முயற்சி அங்க மேற்கொள்ளப்படுகிறது. அன்பார்ச்சுனேட்லி கருணாநிதி தலைவர், அன்பழகன் துணையா நிற்கிறார். நாங்க இருக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு கருணாநிதி தனிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தனிமைப்படுத்தி தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் தரப்பு செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி என்னன்னா, அந்த அறக்கட்டளைகள், திமுகவின் பேரில் எந்த சொத்தும் கிடையாது, எல்லாமே திமுக அறக்கட்டளைகளின் பேரில் தான் இருக்கு. இந்த அறக்கட்டளைகளில் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள், அவங்களுக்கும் வயசாகுது, லைக் அவை நடராஜன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் இறந்து போறாங்க. அப்படின்னு பொழுது புதிய நபர்கள் நுழைக்கப்படுகிறார். இந்த நுழைக்கப்பட்டது அப்பொழுது திமுக தலைவராக இருந்த கருணாநிதிக்கு தெரியாமலேயே நடந்தது அப்படின்றத நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். சபரீசன், செந்தாமரை, என்ன இவன் கிருத்திகா, இவர்கள் எல்லோரும் இந்த திமுகவுடைய அறக்கட்டளையில் அறங்காவலர்களாக நுழைக்கப்படுகிறார். மிகப்பெரிய ஒரு சதி அது. இது செய்யும் பொழுது மற்ற அனைத்து குடும்பத்தினரும் தள்ளி வைக்கப்படுகிறார்கள். இதுதான் அழகிரியோட பிரச்சனை. அழகிரி, கனிமொழி, மாறன் சகோதரர்கள் இவங்க எல்லாருமே பங்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. இதுல ஸ்டாலின் எப்படி தேர்வார் அப்படின்ற கேள்வி வந்துச்சு.
ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பெரிய சென்னையை தாண்டி பெரிய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதான் உண்மை. அப்போ சென்னையை தாண்டி செல்வாக்கு இல்லாத ஸ்டாலின் தன்னுடைய தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராட வேண்டிய ஸ்டாலின், சையது துரைசாமியா இருக்கட்டும், இல்லை ஆதி ராஜாராமா இருக்கட்டும், இவங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஸ்டாலின் எப்படி ஒரு ஒட்டுமொத்த கட்சியை தக்க வைத்துக் கொள்வார் அப்படின்னு வரும்பொழுது தான் கருணாநிதியை தனிமைப்படுத்த வேண்டும், அதை ஒட்டி ஆக்கிரமிக்க வேண்டும் வந்து இன்னைக்கு ஆக்கிரமிச்சிட்டாங்க. கருணாநிதி வயது மூப்பின் காரணமாக மறைந்து விட்டார். அழகிரி வெளியே அனுப்பியாச்சு. மாறன் சகோதரர்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைக்கு போயாச்சு. அவங்களே உதயநிதி வாழ்கன்னு சொல்லி வேற வழி கிடையாது. சரியா? கனிமொழி அவங்க இந்த முயற்சியும் மேற்கொள்ளல. இப்படி ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு கட்சி வந்து ஒரு 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 கருணாநிதியுடைய குடும்பம் அப்படின்றது இன்னைக்கு ஸ்டாலினோட குடும்பம்னு ஆயிடுச்சு. மாப்பிள்ளை சார், அப்புறம் சின்னவர், நான் சின்னதுன்னு சொல்லுவேன், சின்னவர் எப்படின்லாம் சொல்லி அழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுல என்ன நீங்க ஆச்சரியம் பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து ஸ்டாலினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு, செட் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. இல்லை ஆச்சரியம் இல்லை கிஷோர், நீங்கள் அடிக்கடி சொல்கிறது எனக்கும் உங்களுக்கு நிறைய ஆர்கியூம் கூட வந்திருக்கு. அதிமுக நாங்கள் எப்படியோ போகிறோம், நீங்கள் எதுக்கு சும்மா அதிமுக ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்கீங்கன்னு. இப்போது ஒருவேளை அதிமுக பலமாக இன்னைக்கு இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சு உட்காந்துருந்தா இந்த டெசிஷன் வந்திருக்குமா? இருந்தாலும் வந்திருக்கும். இல்லை இவ்வளோ ஒரு பிகாஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஸ்டாலின் பார்த்து 70களில் வந்தார். இட் டுக்கும் 30 years to become டெபுட்டி சிஎம். டெபுட்டி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி மேயர் அந்த பொறுப்பெல்லாம் வகித்து அவங்க வந்தார். ஹேட்ஸ் ஹிஸ் ஓன் மெரிட். இவர் வந்து 5 yearsக்குள்ளே வருதுன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா இருந்த அந்த ஃபியர் தட் ஜெயலலிதா மை டிஃபீட்டர்ஸ் ஃபார் சம்டே அப்படின்றது திமுக வட்டாரத்தில் நிறைய இருந்துச்சு. நிறைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் அதனால தான் போல்டாக தலைமையை கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஃபியர் இல்லாதனால தான். அப்படி இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா இட்ஸ் நாட் அபவுட் அண்ணா திமுக. அன்றைக்கு இருந்த தலைவர் இல்லைங்க, கிடையாது, நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அன்றைக்கு இருந்த தலைவர் கருணாநிதி. சரியா? கருணாநிதி குடும்பம் சார்ந்த கேள்விகளை மூக்காமூத்து காலத்திலிருந்து சந்தித்து வருகிறார். சரியா? அவருக்கு தெரியும் தகுதி இல்லாதவனை நான் முன்னிலைப்படுத்த முடியாதுன்ட்டு. ஸ்டாலின் தன்னை செயல் தலைவராக எப்பொழுது அறிவித்துக் கொண்டார்? கருணாநிதி தன்னுடைய சுயநிலைமையை எழுந்ததுக்கு அப்புறமா. சரியா? அது இருந்த வரைக்கும் செயல் தலைவரா அறிவிச்சாரா? பட் இருந்த வரைக்கும் டெபுட்டி சிஎம் அறிவிச்சார்ல, எதிர்கட்சி தலைவரா அறிவிச்சாரு. டெபுட்டி சிஎம்மா எதுக்கு அறிவிச்சாரு? அவர் ஏஜ் அழகிரிக்கு அந்த பதவியை கொடுத்தாங்கன்றதுனால அதே புரோட்டோகால் எனக்கும் வேணுன்றதுனால தான் அறிவிச்சாரு. நான் என்ன சொல்றேன்னாக்க அதுக்கப்புறம் ஆட்சி போனதுக்கு அப்புறம் துணைத் தலைவர்னு அறிவிக்க வேண்டியதானே? அறிவிச்சாரா? இல்ல. ஏன் அறிவிக்கல? எதிர்கட்சியா இருக்காரு. நம்ம கட்சியை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கேன். அதான் கட்சிக்குள்ள கொஸ்டின்ஸ் வரும். நம்ம தோத்து போய் நிற்கும் போது கட்சிக்குள்ள கொஸ்டின்ஸ் வரும். வெற்றி பெற்று நிற்கும் போது அந்த கொஸ்டின்ஸ் பெருசா அது பீப்புள் வில் பவர் சிமெண்ட்ஸ் எல்லாம். அப்போ நீங்க கட்சியை பத்தி யோசிக்கல, பவர் பத்தி தான் யோசிக்கிறீங்க. பாலிடிக்ஸ் எல்லாமே அப்படிதானே. அப்போ இது கேட்கறதே வேஸ்ட். அப்போ நீங்க உதயநிதியே நீங்க துணை முதலமைச்சர் மட்டும் இல்ல, முதலமைச்சராக கூட அறிவிச்சாலும் யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு அசம்பிளில. அவங்க லாஜிக்கே இல்லையே. இல்ல யாரும் கேட்க முடியும். பிகாஸ் பை ரூல் யாரும் கேட்க முடியாது. இட்ஸ் ப்ரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். ஆனா மாரலி அந்த மக்கள் நாளைக்கு ஃபேஸ் மாரலி கேட்பாங்கன்றது ஏன் கருணாநிதி தயங்கினார்? ஸ்டாலினை முன்னெடுத்துவதற்கு பிகாஸ் அதான் சொல்றல he had a fear of ஜெயலலிதா. கிடையாது. It was not a fear of ஜெயலலிதா. It was a fear of the ability of ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு அந்த தகுதி கிடையாது, இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை என்பதனை கருணாநிதி தன்னுடைய சுயநினைவு இருந்த வரையில் நினைத்திருந்தார். அதனாலதான் அவர் முன்னிலைப்படுத்தல. அது சரி, ஜெயலலிதாவை பத்திலாம் பயப்படல. ஏன் பயப்படணும்? நாளைக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்க பயப்படுறாங்க. அதை பத்தி அவர் ஏன் பயப்படணும்? அவர் என்னைக்கு இருந்து பயந்துருக்காரு அந்த மாதிரி? நீங்க கருணாநிதியை குறைத்து மதிப்பிடுறீங்க. கருணாநிதி என்றைக்குமே தோல்வியை கண்டு அஞ்சியவர் கிடையாது, தோல்வியை பார்த்து பழகியவர். இல்ல பட் தோல்வியை கண்டு அஞ்சியவர். பட் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனரியா நம்ம இப்படி எல்லாம் பண்ணா தோத்துருவோம்னு தெரிஞ்சு எந்த தலைவரும் அதெல்லாம் காரணம் கிடையாதுங்க. அவருக்கு நல்லா தெரியும் ஸ்டாலினுக்கு ஏற்பு இருக்காது, தன்னுடைய சீனியர்ஸ் மத்தியிலேயே ஏற்பு இருக்காதுன்ட்டு. இப்பொழுதும் ஸ்டாலினுக்கு ஏற்பு வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா?
செல்வி ஜெயலலிதா மறைந்து விட்டார், நாம ஆட்சியில் உட்கார போகிறோம், ஆட்சியில் உட்காரும்போது ஸ்டாலினை வச்சு நம்ம எதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு திமுகவுடைய சீனியர்ஸ் நினைக்கிறதுனால தான். இன்றைக்கும் சொல்கிறேன், திமுகவுடைய சீனியர்ஸ் யாருக்கும் ஸ்டாலின் மேலே ஒரு பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது. பொலிட்டிக்ஸில் லாயல்ட்டின்றது மியர் வேர்டு தான். சரியா? ஸ்டாலினுக்கு லாயலாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் திமுக இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா அவர்கள் எல்லோரும் கருணாநிதிக்கு லாயலாக இருந்தவங்க. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு? இவருக்கு லாயலாக இருக்கணும்ட்டு தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்காரு. என்ன வெற்றிகளை கொடுத்துருக்காரு? 2019 இருந்தா வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்காரு. 2019 வரைக்கும் ஸ்டாலின் என்ன வெற்றியை கொடுத்தார்? அவர் கட்சி. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். 2019 வரைக்கும் ஸ்டாலின் என்ன வெற்றியை கொடுத்தார்? இல்ல அதுதான் நான் வரேன். பிகாஸ் நம்ம ஏன்னா நீங்க 10 கட்சி தோல்வி பழனிசாமின்னு சொல்றீங்க இல்லையா, நான் உங்களை கேட்கறேன். அதுதாங்க இட்ஸ் ஓகே. அப்ப நீங்க 2010 இட் இஸ் நாட் ஓகே. ஐ அம் ஆஸ்கிங். அதுதான் பதில் சொல்றேன். 2019க்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் டெக்னிக்கலி தி பார்ட்டி வாஸ் ஸ்டில் அண்டர் கருணாநிதி. 16 வரைக்கும் அவர்தான். கிடையாது. நீங்க ஆர்கே நகர் கிடையாது. 2018ல கருணாநிதி இறந்த பொழுது அவர் he was a senile old man. 18 ஓகேங்க. 2016லயே ஸ்டாலின் தான் முன்னெடுத்தார். நீங்க 2016 விடுங்க, 2015 நமக்கு நாமே அப்படின்னு போனது ஸ்டாலின் தான். ஆமா சரியா? இதற்கு செலவு செய்தது திமுக. 150 கோடி ரூபாய் செலவு செய்தார்கள். அவர்கள் அபிஷியலா அவங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கின்ற தொகையை சொல்றேன் நான். சரியா? என்ன பண்ண முடிஞ்சது? ஸோ இட் இஸ் நாட் தட் கருணாநிதி வந்து ஸ்டாலின் ரொம்ப திறமையானவர், அதனால அவருக்கு வழிவிடுவோம்னா அவர் போகலை. அவர் கடைசி வரைக்கும் அவருடைய சுயநினைவு இருந்த வரைக்கும் அவர் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தலைவராக அந்த பதவி கொடுப்பதற்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரியா? நான் கேட்கறது என்னன்னா 2019 வரைக்கும் ஸ்டாலின் வாஸ் a failure. உதயநிதி டுடே அவர் டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு பாக்குறீங்க லாஸ்ட் 5 years கோயிங் ஃபார்வர்ட்? See, Vamsi, I'll tell you one thing, whether you will like it or not. Somebody who is not interested in politics is being forced. உதயநிதிக்கு அரசியல் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரியா? சும்மா கதை, அரசியல் ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. சரியா? உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் இஸ் பீங் ஃபோர்ஸ்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எதுக்கு அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்டதெல்லாம் விளையாட்டா சொன்னதா? விளையாட்டுலாம் இல்லை, அதான் உண்மை. இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். சரியா? ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு நெப்போட்டிசம் அப்படின்றதை விட நெப்போட்டிசம் கூட சொல்ல முடியாது, அதை கடந்து இவங்க எல்லாம் இருந்ததுன்னா ஒரு பாதுகாப்பான சூழலில் வளர்ந்தவர்கள். சரியா? இவங்களுக்கு ஒரு கட்சிக்காரனுடைய வேதனையோ வலியோ புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உதயநிதிக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வலி வேதனை உனக்கு என்ன தெரியும்? உன் வீட்டு காய்கறிலேருந்து எவனோ மாடு சில வாங்கி போட்டுட்டு இருக்கான், என்ன சிக்கன் மட்டன்லேருந்து எவனோ ஒருத்தன் வாங்கி போட்டுட்டு இருக்கான். சரியா? நீ அப்படியே வளர்ந்துட்ட. அப்போ உனக்கு வலியோ வேதனையோ தெரிய வாய்ப்பு கிடையாது. இப்போ கருணாநிதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கருணாநிதி வந்து பல போராட்டங்களை கலந்துருக்காரு. இவன் என்ன மெரிட் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்போ இவனுடைய புரிதல் என்ன இருக்கும்? இவனுடைய புரிதல் என்னன்னா, இஸ் born with a golden spoon, stolen spoon, திருட்டு ஸ்பூன் தான் அது. பட் ஸ்டில் கோல்டன் ஸ்பூன் வச்சுப்போம், சில்வர் ஸ்பூன் வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா, இவன் பழகக்கூடிய ஆட்கள் பாருங்க, யாராவது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களோட பழக முடியுமா? முடியாது. பழகக்கூடிய ஆட்கள் யாரு? இல்ல இப்போ அன்பில் மகேஷ் மாதிரி இவருடைய ஆஸ்தான் நல்லக்கே அன்பில் மகேஷ் மாதிரி ஆட்கள். இப்போ ஸோ ஈ வில் நெவர் பி எக்ஸ்போஸ்ட் டு ரியாலிட்டி. சரியா? இப்போ இந்த நபர் இவன் வந்து அரசியலுக்கு நுழைக்கப்படுறான். இப்போ சிம்பிளா சொல்றேன் வம்சி, 1982 ஜூன் 4 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்குள் நுழைக்கப்படுகிறார். தன்னை அதிமுகவுடைய உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறார். இந்த உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொள்கிறார். ஜூன் 5 முரசொலியில் தலையங்கம் என்ன தெரியுமா? கடலூர் காபரே.
செல்வி ஜெயலலிதா குறித்து, கடலூர் காப்ரே. சரியா? இது அவங்க சந்தித்த விமர்சனம், சந்தித்த தாக்குதல். இல்ல அவங்க நிச்சயமா ஆரம்ப கட்டத்துல கடுமையான விமர்சனங்கள். சரியா? அப்படி ஏதாவது ஒரு விமர்சனத்தை சந்திச்சிருக்காங்க. அதுதாங்க எந்த ஒரு பெரிய ஹார்ட்ஷிப்பும் சந்திக்க சுலபமா வந்திருக்காரு. அப்படி எந்த இதுவுமே இல்லாத ஒரு நபரால நீங்க சொல்லுங்க, மனசை சொல்லுங்க. பிகாஸ் வம்சி, ஐம் ஆஸ்கிங் யூ ஆஸ் அ மேன் டு மேன், ஐம் ஆஸ்கிங் யூ. நீங்க பல ஹார்ட்ஷிப்ஸ் சந்தித்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் தானே நீங்க. நீங்க சொல்லுங்க. அதுதான் சார். யூ அக்ரி வித் திஸ்? ஐ 100% அக்ரி வித் திஸ். நான் என்னதான் நான் டிஎம்கே சாதமான பல ஸ்டாண்ட் இருந்தாலும், பட் இந்த உதயநிதி விஷயத்துல 100% அக்ரி. அவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல பெருசா வளர்ந்துருக்காரு. பட் அதுக்கான மெரிட் அவருக்கு இல்ல அப்படின்றது. ஷார்ட் ஸ்பேன்ல வளர்ந்துட்டு போ, பட் அந்த வளர்ச்சிக்கான மெரிட் அவருக்கு இல்லன்னு மட்டும் இல்லாம நீ உன்னுடைய பிஹேவியர் எப்படி இருந்திருக்கு, கொஞ்சம் அரகன்ஸ். என்னங்க கொஞ்சமா அரகன்ஸ்? இது அரகன்ஸ் கூட கிடையாதுங்க. இது என்னன்னு சொல்றது? சைல்டிஷ் பிஹேவியர். சரியா? நீ பிரஸ் எப்படி அட்ரஸ் பண்ற? நான் எல்லாம் மைக் வச்சிருந்தீங்க செவிலியும் விட்டுருப்பேன். இந்த கேன மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, இல்லை பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லு அப்படின்ட்டு. சரியா? ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் பவர் பை யுவர் சைட். உன்னை சுற்றி ஒரு 4 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கான்ற ஒரே காரணம், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாரும் உனக்கு சல்யூட் அடிக்கிறாங்கல்ல, இவன் ஆட்சி அதிகாரம் இல்லைன்ற அடுத்த நிமிஷம் உனக்கு நவரும். ஓகே, ஐ அக்ரி. இப்போது நான் என்ன கேட்குறேன், இப்போ சோஃபார் அவருக்கு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, பட் எந்த ஒரு ஹார்ட்ஷிப் இருக்கல. பட் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ நாளைக்கு டெபுட்டி சிஎம் மாதிரி இருக்கு, அடுத்த கட்ட சிஎம்னு ஒரு பொசிஷன் மூவ் பண்ணோம்னா மக்கள் ஆதரவு எங்கே இருக்கும்? டு யூ திங்க் நான் தான் சொல்றேன்னு தகுதி இல்லாத ஒரு நபருக்கு இப்போ நவீன் பட்நாயக் வந்து ஒருத்தருடைய பாச பிணைப்பின் காரணத்தினால ஒருத்தருடைய என்ன சொல்றது, ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு டூ சம்திங். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ராமாயணத்துல ரொம்ப அற்புதமா இதை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்கும். என்னன்னா, தசரதன் வந்து ராமர் என்னுடைய பட்டத்து இளவரசன் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னால ராமருடைய தகுதிகளை எல்லாம் அவர் வளர்த்து கொண்டு விட்டாரா என்று பார்த்து அறிவித்தார். எங்கே அறிவித்தார்? தர்பார்ல அறிவித்தார். மக்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கும் பொழுது தர்பார்ல அறிவிக்கிறார். ஆனால் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையை கைகேயி எங்கே வைக்கிறார்? தர்பாரில் வைத்தாரா? இல்ல, அந்த பொறுத்து. சரியா? அதற்கு தசரதன் இசைவு தெரிவிக்கிறார். தசரதன் வீழ்ந்தது அங்கதான். ஏன்னா இளவரசன்ங்கிற பட்டம் என்பது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பட்டம். ஏன்னா அடுத்து அவன் தான் மன்னனாக போகிறான். அப்படின்னும் பொழுது அதை மக்கள் முன்னிலையில் நீ வைக்கிறாய். அதை மாற்றி இன்னொருவனை கொண்டு வருவேன் என்கிற முடிவையும் நீ எங்க வச்சிருக்கணும்? மக்கள் முன்னால் தான் நீங்க வச்சிருக்கணும். நீ தர்பார்ல தான் வச்சிருக்கணும். அதையும் எடுத்து நீ அந்த புறத்தில் எடுத்திருக்க கூடாது. எடுத்தது தவறு. அதனால் தசரதன் விழுந்தார். சரியா? அதே தான் இங்கேயும் உதயநிதி தன்னுடைய தகுதிகளை வளர்த்து கொண்டு அதன் அடிப்படையில் அவர் அறிவிக்கப்பட்டிருப்பார் என்றால் இது யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது. இன்னைக்கும் யாரும் சட்டப்படி கேள்வி கேட்க முடியாது. ஆனால் மாறாக தன்னுடைய கிச்சன் கேபினுடைய பிரஷரின் காரணமாக எம்எல்ஏ-ஆக ரெடி இல்லை. அதுக்கப்புறம் நான் எங்க அமைச்சராக அதுக்கும் ரெடி இல்லை. அதுக்கப்புறம் நான் துணை முதலமைச்சரா அதெல்லாம் இதுக்கும் ரெடி இல்லை. இப்படின்ற ஒரு நபரை கொண்டு வந்து நீங்க ஆக்குறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய கிச்சன் கேபினெட்டை துர்கா ஸ்டாலினுடைய ப்ரெஷரின் காரணமாக தான் நீங்க ஆக்குறீங்க. கைகேயிக்கும் துர்கா ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தசரதனுக்கும் இவர் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன தசரதனும் கொஞ்சம் பண்புகள் நிறைந்த நபர், ஸ்டாலினுக்கு அந்த பண்புகள் கிடையாது. அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி என்ன? ஸோ இது நல்ல எக்ஸாம்பிள் இது. சரி, ஓகே ஈஸ்வர், இவ்வளோ தூரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கொஸ்டின் பதில் சொல்ல மாட்டேன் ஈஸ்வர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம்.